அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் புதன் பெயர்ச்சி காரணமாக ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலத்தை இழந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் நுழைவது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே சுப கிரகமாக சஞ்சரித்தாலும் கூட அவர் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் கிரகநிலைகளின் சேர்க்கை மற்றும் இணைவு காரணமாக தங்களுடைய வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். என்றால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை விவேகத்துடன் அணுகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை மிக சாதுரியமாக கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 26ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் கடகராசியில் நுழைகிறாருங்க. அது கும்பராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் 6ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் நன்மை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனை புதன் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காரணமாக மறைமுகமாக சூழ்ச்சிகளாக பல்வேறு வகையான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் 6ஆம் இடத்திற்கு மாறியிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. மறைமுகமாக இருந்து வந்த பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் மிக சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் 6ஆம் இடத்திற்கு வந்திருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதை விட இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் அபரிவிதமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த தருணத்துல தக்க விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான திட்டங்களையும் துல்லியமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே பல காரிய தடைகள் விலகி நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடத்திற்கு சென்றிருப்பது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பதிகிறது. விரயஸ்தானம் வலுப்பெறுவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், சுப விரயங்களாக மாறும். எனவே அவசரப்படாமல், இது மட்டுமல்லாது சூழ்நிலைகளை காரணங்களை காட்டி பொறுப்பை தட்டி கழிக்காமல் ஏற்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் பொறுப்பேற்று அவற்றை சிறப்பாக மாற்றக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அறிவாற்றலையும் விவேகத்தையும் வலுவாக கொடுக்கிறாருங்க. எனவே எப்பேற்பட்ட சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவேதான் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறார். சிறிது காலம் 7ஆம் தேதி வரை தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு சந்திரனுடன் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார். எனவே பல்வேறு வகையான மனக்கவலைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்துல இல்லம் ரீதியாக தண்டனையாக இருந்த பல நிகழ்வுகள் இப்போது மிகவும் சாதகமாக மாறுவதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் தொழில் ரீதியாக அணுகக்கூடிய நபர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்களால் தீர்வு
தீர்வு கிடைக்கும் என்று நினைத்தால் அது பெரிய தவறாக மாறிவிடும். ஏனென்றால் அவர்களால் தான் எதிர்பாராத பல பிரச்சனைகள் பூதாகரமாக கிளம்புவதற்கான சூழல் உண்டு என்பதையும் ஆறில் மறைமுகமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதன் மூலமாக நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரிய அளவிற்கு கல்வியில சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் நிச்சயம் தாமதம் ஏற்படாது. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளிலும் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கி விடுகிறாருங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் விலகக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய தொழில் துவங்குதல் என பல்வேறு விதமான பணிகளை இந்த தருணத்தில் நினைத்தபடியே செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் தனலாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சனி பகவான் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதாலும் குரு 4 நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதாலும் நிச்சயமாக சில எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தற்போது கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் 6ற்கு சென்றிருப்பதால் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை செவ்வனே செய்து முடித்து அனைவர் மத்தியிலும் நல்ல பாராட்டும் பெயர் புகழ் பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. வீடு தேடி உங்களுக்கு பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான செய்திகள் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் தற்போது வக்ரம் பெற்றிருப்பதாலும் புதனுடைய மாறுதலாலும் கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு. அரசியல் துறை ரீதியான பணிகளில் மாற்று கட்சியினரை சேர்ந்தவர்கள் உங்களது கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட எதிர்பாராத நற்பெயர் கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் தற்போது சாதகமாக வலம் வருவதால் கும்பராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை தேடி வரும். திக்குமுக்காட செய்யக்கூடிய வகையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். இல்லத்தில் அன்பும் ஒற்றுமையும் பலப்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான தேவைகள் பெண்மணிகளுக்கு பூர்த்தியாகும். கலைத்துறை அரசியல் துறையில் எப்படி வளர்ச்சி கிடைக்கிறதோ அதே போன்று விவசாய துறையிலும் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயம் வலுவாக கிடைக்கும்.